செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோப். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டான் சாப்டர் 135. இந்த சாப்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டரில் கடைசி என்ன நடந்ததுன்னு கேட்டுருவோம் வாங்க. அதை கவனிச்சு அந்த வயசான ஆளோ இல்லை என்னால் மறுபடியும் உள்ள போக முடியாதுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். மோமோ மறுபடியும் நடுவில் வந்து இருங்க இதை பத்தி நம்ம யோசிப்போம், வேற ஏதாவது வழி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த வயசான ஆளோ அவங்களோட பிடியில இருந்து தப்பிக்கணுன்ற எண்ணத்துல கையில வச்சிட்டு இருந்த ஸ்வாடை அப்படி இப்படி நாட்டிட்டு இருக்க மோமோவை தட்டி விட்டுடுறான். அதுல பேலன்ஸ் இழந்த மோமோ தடுமாற அந்த டியோரமா உலகத்துக்குள்ள போயிடுறா. அதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆக கென்னோ ஷாக்ல ஐயாசேன்னு கத்துறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தன்னை பிடிச்சி உள்ள போட போறாங்கன்ற பயத்துல அந்த வயசான ஆளு அவன் கையில வச்சிட்டு இருந்த ஸ்வாடை அப்படி இப்படி நாட்ட மோமோவை தள்ளி விட்டுருப்பான். அதுல பேலன்ஸ் இழந்த மோமோ அந்த டியோரமா பாக்ஸ்குள்ள போயிருக்க அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும் ஷாக்காக கென்னோ ஷாக்ல ஐயாசேன்னு அந்த டப்பாவை பார்த்து கத்துவான். அந்த டியோரமா பாக்ஸ்குள்ள போன மோமோவோ விண்வெளியில இருந்து பூமிக்கு வரா மாதிரி அந்த டியோரமா உலகத்தோட வானத்துல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கா. அவ ரொம்ப வேகமா கீழே வந்துட்டு இருக்க. அவ கீழே இருக்க இடம்லாம் பார்க்க மலையும் கல்லுமா இருக்கு. எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம மோமோ ரொம்ப வேகமா மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்க. சர்ஃபேஸ் லெவலுக்கு கிட்ட நெருங்கின மோமோ அவளோட பாதையில ஒசரமா இருந்த எல்லாத்தையும் நொறுக்கிக்கிட்டு வழுக்கிக்கிட்டே கீழே போறா. ரொம்ப வேகமா வழுக்கிக்கிட்டே கீழே வந்தவ மொமெண்டம் குறைய ஒரு வழியா பேன்கேக் மாதிரி இருக்க ஒரு சர்ஃபேஸ் மேல வந்து விழறா. குப்பர விழுந்த மோமோ வழியில அழுதுகிட்டு யாராவது என்ன காப்பாத்துங்களேன்னு கத்த அவளை சுத்தி பார்க்க ஒரே ஸ்வீட் குவியலா இருக்கு. அப்போ மோமோக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சின்ன போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்க்ரோல் வெளியில வருது. அதுல வெல்கம் டு டான் மரான்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு என்னது இதுன்னு மோமோ குழம்பி போக அந்த ஸ்க்ரோல் ஒரு கார்டா மாறுது. மோமோ அந்த கார்டை ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்க. அந்த கார்டுல 9 வரைபடங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு என்னது இது, எனக்கு இது சுத்தமா புரியலையேன்னு மோமோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வானத்தை பார்த்துக்கிட்டே நான் எப்படி இங்க இருந்து வெளியில தப்பிச்சு போறதுன்னு கடுப்பாகிறா. அப்புறம் மனசை திடப்படுத்திட்டு சரி விடு, இப்போதைக்கு நான் ஜும்மாவை தேடுறேன்னு அங்கிருந்து எழுந்துக்க அவனை கண்டுபிடிச்ச பிறகு நான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு அங்கிருந்து கிளம்புறா. சுத்தி இருக்க அந்த ஸ்வீட்ஸ் குவியல்குள்ள மோமோ ஒரு பாதையை கண்டுபிடிச்சு அந்த பாதையில நடந்து போறா. அவ போற வழியில எல்லாம் செடியில பூ பூத்திருக்கா மாதிரி ஸ்வீட்ஸ் நிறைய பூத்திருக்க. அதுல ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. அதை சாப்பிட்ட உடனே அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்ல மோமோ மெய் மறந்து போறா. ஒரு நிமிஷம் இருங்க நண்பர்களே, இந்த வீடியோல யாருக்கெல்லாம் ஷவுட் அவுட்ஸ்னு பாத்துடலாம் வாங்க. EFX by NK, ஸ்ரீவர்தனன், பெயின், பேட்ரிக் ஆண்டோ, அஜீஷ், யோகேஷ், ககாஷி, ரோலெக்ஸ், ரிஸ்க், மஞ்சப்பை கேமர்ஸ், எஸ்கே பாப்பா, நம்ம கிராண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ், கடைசியா சிம்பிளி எடிட்டர். உங்க எல்லாருக்கும் என்னோட ஷவுட் அவுட்ஸ். சரி வாங்க சாப்டரை கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டே அவ போற பாதையில இருக்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. கடைசியா ஒரு கோட்டையோட நுழைவாயிலுக்கு வந்து சேர்றா. அங்க அவளுக்கு பக்கத்துல சில வெப்பன்ஸ்லாம் இருக்க. அந்த வயசான ஆள் வச்சுட்டு இருந்த மாதிரியே இது இருக்குன்னு அந்த வெப்பன்ஸ்ல இருந்து மோமோ ஒரு ஸ்வாடை எடுத்து இந்தா வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோன்னு அதை வச்சு ஸ்விங் பிராக்டிஸ் பண்றா. ஸ்வாடை வச்சு நல்லா ஃபன் பண்ண பிறகு இது நல்லா இருக்கு, இதை நானே வச்சுக்கிறேன்னு மோமோ அந்த ஸ்வாடை எடுத்துக்கிறா. இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும்னு அந்த ஆளு சொன்னானே, ஆனா நான் இன்னும் எதையும் பார்க்கவே இல்லையேன்னு மோமோ அந்த கோட்டைக்குள்ள நடந்து வர உள்ள வந்த பிறகு அவ எதையோ மெரிச்சிடுறா. என்னன்னு பார்த்தா அது ஃப்ரெஷ் கிரீம். ஐயோ என் ஷூ எல்லாம் நாசமா போச்சேன்னு மோமோ ஃபீல் பண்ணிக்கிட்டே எட்டி பார்த்தா அவளுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. அங்க மோமோ முன்னேறி போக வேண்டிய பாதை ரொம்ப செங்குத்தா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு மோமோ அதையே பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் அவன் முன்னாடி ஒரு போர்ட்டருக்குள்ள இருந்து ஒரு ஸ்க்ரோல் வெளியில வருது. அதுல நேஷனல் பார்டர் ஹில்னு போட்டிருக்க. என்னது இதுன்னு மோமோ அந்த ஸ்க்ரோலை பார்த்து குழம்பி போறா. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கேங்கோட ஹைட் அவுட்ல அந்த வயசான ஆளை பிடிச்சி உள்ள போடுங்கடான்னு மொத்த கேங்கோ அந்த வயசான ஆளை பிடிக்க ட்ரை பண்ண. இல்ல நிறுத்துங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு கென் நடுவுல வந்து அவங்கள தடுக்கிறான். நடுவுல வந்த கென்னை தள்ளி போடான அந்த கேங்கோட ஆளுங்கெல்லாம் தள்ளி விட ட்ரை பண்ண. இரு அங்க பாரு அவ ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஒழுங்கா பார்க்க முடியல. கென் அந்த டியோராமா டப்பாக்குள்ள எதையோ பார்த்து கத்திட்டு இருக்கான். அங்க பாருங்க அந்த பொம்மை மூவ் ஆகுதுன்னு அந்த டியோராமா பாக்ஸ்குள்ள பொம்மையா இருக்க மூமோவை பார்த்து கென் சொல்ல அது அயாசே தானன்னு கேக்குறான். அந்த கேங்கோட ஆளோ ஆமா அவளே தான், அப்போ அவன் நிஜமாலேயே அந்த டியோராமாக்குள்ள போயிட்டா போலன்னு சொல்லி ஜுமாவுக்கும் இதே மாதிரி ஒரு பொம்மை இருந்ததுன்னு சொல்றான். அதை கேட்டு என்ன சொல்ற நீன்னு கென் ஷாக்காக ஆமா இருந்துச்சு, ஆனா 2-3 நாளுக்கு முன்னாடி அந்த பொம்மை காணாம போயிடுச்சு. அப்பதான் அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு அவன் சொல்ல
இது முன்னாடியே நீ ஏன் சொல்லலைன்னு கென் அதை கேட்டு காண்டாகிறான். அப்பதான் கென் அவனோட நாலேஜை வச்சு எதையோ தெரிஞ்சுக்க இது ஒன்றும் சாதாரண டியோரமா இல்லைன்னு சொல்றான். அது கேட்டு அந்த கேங்கோட ஆளோ குழம்பி போக வெளியில இருந்து பார்க்க மோமோ ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்க கென்னோ இது ஜுமான்ஜி மாதிரி ஒரு கேம்னு சொல்ல டியோரமாக்குள்ள இருக்க மோமோவோ அவளுக்கு முன்னாடி வந்த அந்த நேஷனல் பார்டர்னு போட்டிருக்க ஸ்க்ரோலை பார்த்த உடனே இது ஒரு கேம்னு புரிஞ்சுக்கிறா. இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.